அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யாரு மது அருந்துகிறாரோ அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல 40 கசடி. யாராவது மது அருந்திட்டார் அப்படின்னு சொன்னா ஷரியத்தினுடைய சட்டத்தின்படி அவருக்கு 40 கசடி ஒரு தடவை மது அருந்தினாங்க. இன்னைக்கு அப்படி பார்த்தோம்னா நிறைய பேர் அடிக்கிறது மது. அப்ப 40 கசடி என்ன செய்யணும்? அடிக்கணும். அப்ப நபியுடைய காலத்துல 40 கசடி தான் இருந்துச்சு. அதற்கு பின்னாடி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலகட்டத்துல அவங்களும் 40 கசடி தான் அடிச்சாங்க. அடுத்து உமர் ரலியல்லாஹு ஆட்சி வந்துச்சு. உமர் ரலியல்லாஹு 40 அடித்தா வந்து சும்மா வாங்கிட்டு போயிடுறாங்க, எத்தனை அடித்தாலும் திருந்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மசூரா பண்ணி 80 மாத்தினாங்க. இனி யார் மது குடிச்சாலும் 80 கசடி அப்படின்னு மாத்தினாங்க. இப்ப ஷரியத்துடைய சட்டமும் அதுதான். கிதாபுல நீங்க பாத்தீங்கன்னா யார் மது அருந்துறாரோ என்ன செய்யணும்? 80 கசடி கொடுக்கணும் அப்படின்னு தான் இருப்பாங்க. அப்ப இந்த விஷயத்தான் சொன்னது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் அலிரதியா வார்த்தை சொல்றாங்க, ஜலத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அருந்தியதற்கு 40 கசடி கொடுத்தார்கள். ஜலத அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க 40 கசடி அடிச்சாங்க. ஜலத உமர் ரலியல்லாஹு அன்ஹு 80 உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க 80 கசடி அடிச்சாங்க. குல்லும் சுன்னத்தும் எல்லா